எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே Poovi Poochudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. எதுக்கு உடனே வர சொல்லி ஃபோன் பண்ண? ஓ வந்தாச்சா? இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ், டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் இன்னும் நிறைய சோஷியல் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதை பத்திலாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் வர சொன்னேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பிறந்ததுல இருந்தே இப்படிதானா இல்ல இப்பதான் இப்படியா? எப்படியா? இப்படி அரை மெண்டல் மாதிரி சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்க. யார் அரை மெண்டல்? நீ தான் இப்ப முழு மெண்டல் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை தவிர நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பேசுறதுக்கு இப்ப என்ன இருக்கு? அதை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டா ஏதோ டிஸ்கவரி சேனலை ஓபன் பண்ண மாதிரி லொடன்னு பேசிட்டே இருக்க. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? யோசிச்சு பார்த்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். என்ன ஒரு 20 வருஷம் ஆகுமா? ஏய் பின்ன யாரை இடைஞ்சல் நினைச்சோமோ அந்த கௌதமே வந்து புரிஞ்சு விலகி போயிட்டான். இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற டிஸ்கஸ் பண்ணதான் உன்னை இங்க கூப்பிட்டேன். என்னமோ கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்லிட்ட. கல்யாணங்கிறது என்ன சாதாரண விஷயமா போச்சா உனக்கு? ஆமாமா, யாருமே பண்ணாத விஷயம் தானே இந்த லவ் மேரேஜ்லாம். இங்க பாரு, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத. கௌதம் புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டான்றதுக்காக உடனே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் அவங்க ஏய் இரு, உயிரோட இருக்க மாட்டாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க. எங்க குடும்பம், மானம், கௌரவம் இதைத்தானே நீ சொல்ல போற? அதெல்லாம் சும்மா மிரட்டுறதுக்காக சொல்ற வார்த்தை. இதே இது சுந்தரும் மீனாட்சியும் மாலையும் கழுத்துமா போய் நின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நீ நினைக்கிற? மிஞ்சு போனா 2 திட்டு திட்டுவாங்க. அதையும் மீறி நீ சொல்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்க போனாங்கன்னு வை, அடுத்த நிமிஷமே நீங்க 3 பேர் சேர்ந்து நாங்க செத்து போயிருவோம்னு த்ரெட்டன் பண்ணி பாருங்க. மூத்தோல தலைமொழிட்டோம். அடுத்து இருக்கிற 3 பிள்ளைங்க தான் எங்க பிள்ளைங்க. அவங்களுக்காக நாங்க வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு பேக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்த உடனே பேரம்பேத்தின்னு சொல்லிட்டு ஆளா உறவு கொண்டாடிட்டு வந்து நிப்பாங்க. சபாஷ், மனுஷ உணர்வுகளை புரிஞ்சுக்காத ஜென்மம் தானே நீ. உன்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட வார்த்தைகள் தானே வரும். ஆமா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா 2 பேருக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற, அதானே? அப்பாடா, இப்பவாது உனக்கு புரிஞ்சுச்சே. சரி, அப்படி திருட்டுத்தனமா தான் 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சா எங்க வீட்டை விடு. உங்க வீட்டுல எங்க அக்காவை மருமகளா ஏத்துப்பாங்களா? எங்க அக்காக்கு இந்த சந்தேகம் அதிகமா இருக்கு. நான் இருக்கேன்னு எங்க அக்காவை சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. வேற யார வேணாலும் உங்க அம்மா மருமகளா ஏத்துப்பாங்க. ஆனா எங்க அக்காவை கண்டிப்பா உங்க அம்மா அப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்க குடும்பத்து மேல அவ்வளவு ஈகோ உங்க அம்மாக்கு. அது காரணமே நீ தானே. அப்போ நீ காரணம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணது நீ தானே. தாயே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா மனசு நெஞ்சு பிடிச்சு இப்பயே செத்துருவான். இங்க பார், நான் சொல்றத மட்டும் கேளு. சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கோயில வச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். இங்க பார், நீயோ உன்னோட அக்காவோ பயப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்காது. எங்க அப்பா அம்மாவை நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. உனக்கு மத்தவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல. உனக்கும் தம்பி வாழ்க்கை தானே முக்கியம். யார் எப்படி போனா உனக்கு என்ன? போது நிப்பாட்றியா? நான் என் தம்பிக்கா மட்டும் இங்க பேசல, உங்க அக்காக்காவும் தான் இங்க பேசுறேன். என் தம்பி இல்லாம உங்க அக்காவால மட்டும் வாழ்ந்துட முடியுமா? இப்ப உங்க அப்பா அம்மாவை பத்தி இவ்வளவு யோசிக்கிற உங்க அக்கா என் தம்பியை விரும்பும் போது ஏன் யோசிக்கல? பிரச்சனை வரதான் செய்யும். நாம தான் அதை நின்னு சமாளிக்கணும். புரிஞ்சதா? நீ சொல்ற திருட்டு கல்யாணத்துக்கெல்லாம் எங்க அக்காவை விடு. நானே சம்மதிக்க மாட்டேன். வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு.
ஒரே வழிதான் இருக்கு. பேசாம கௌதம்க்கு மீனாட்சிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவங்க பழைய காதலை நினைச்சு ஃபீல் பண்ணி காலம் பூரா அழுதுட்டு இருக்கட்டும். இப்ப என்ன கெட்டு போயிட போகுது? ஏய், என்ன நீ கிறுக்கு மாதிரி ஒளறிட்டு போயிட்டே இருக்க? உன்கிட்டலாம் பேசினா பிறகு கிறுக்கு பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். சொல்ற எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருக்க. ஆசைப்பட்ட 2 பேர் சேரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பொறுமையா நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒத்து வரலன்னா என்ன விட்டுருங்க. அவசரப்படாத. உன்ன மாதிரி எதை பத்தியும் யோசிக்காம என்னால அவசரமா முடிவெடுக்க முடியாது. ஒன்னு பண்ணு, ஊட்டி கொடைக்கானல்ல போயிட்டு 2 நாள் ஸ்டே பண்ணி நிதானமா யோசிச்சுட்டு வா. ஆனா முடிவு நான் சொன்னதா தான் இருக்கணும். கோதாவரி, ஏற்கனவே நான் அப்ளை பண்ணியிருந்த லோன் கிடைச்சிடுச்சுமா. அதை வச்சு நம்ம மீனாட்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடலாம். நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. சரி சரி, முக்கியமானவங்க யாருக்கா பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருந்தா கொடுத்துரு. அக்கா, அக்கா, என்னக்கா நான் கூப்பிடுறது கூட தெரியாம அவ்ளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் நம்ம மீனாட்சி அக்கா கல்யாணத்தை பத்தி தான். என்னாச்சுக்கா? அதான் கௌதம் புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டார்ல, அப்புறம் என்ன? அவர் விலகிட்டாருன்றதுனால பிரச்சனை தீந்துருமா? நான் சமயம் பார்த்து நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசி சுந்தருக்கும் அக்காக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா சிவா இப்ப திடீர்னு வந்து இப்படி சொல்றாரு. என்னக்கா சொன்னாரு? நீ எப்போ சிவாவை பார்த்த? நேத்து காலையில சிவா எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு வர சொன்னாரு. முக்கியமான விஷயம்னு சொன்னதுனால நானும் அவரை கூப்பிட்ட இடத்துக்கு போனேன். சுந்தருக்கும் மீனாட்சி அக்காக்கும் எங்கேயாவது வச்சு உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. என்னக்கா இப்படி சொல்ற? இதுக்கு நம்ம அக்கா எப்படி சம்மதிக்கும்? அதுதாண்டி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்படி ஒரு விஷயத்துக்கு அக்கா கண்டிப்பா சம்மதிக்காது. சிவா சொல்றத பார்த்தா அவங்க வீட்ல சுந்தருக்கு ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களோன்னு நினைக்கிறேன். அதனால்தான் அவர் இப்படி பேசுறாரு. அக்கா, ஒருவேளை சுந்தர் குடுக்கற நெருக்கடியால கூட சிவா இப்படி பேசிருக்கலாம்ல? அப்படியும் இருக்கலாம்டி. என்ன சூழ்நிலை தெரியாம சிவா சொல்றத நாமளும் முடியாதுன்னு சொல்ல முடியாதுக்கா. நமக்காக வேணும்னா அக்கா இந்த கல்யாணத்தை மறுத்து பேசலாம். ஆனா சுந்தர் இல்லாம நம்ம அக்காவாலையும் வாழ முடியாதுல்ல. சரி அனு, அதுக்காக சிவா சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கும் நாம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பா அம்மாவை விடு, அக்கா இதுக்கு எப்படி சம்மதிக்கும்? அக்கா நிச்சயம் சம்மதிக்காதுதான், அது எனக்கும் தெரியும். ஆனா அக்கா சின்ன வயசுல இருந்து எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அக்கா எனக்கு தெரிஞ்சு ஆசைப்பட்ட ஒரே விஷயம் சுந்தர் மட்டும்தான். ஆசைப்பட்ட சுந்தர அக்காக்கு கட்டி வைக்கலனா நம்ம தங்கச்சிங்களா இருக்கிறதுல அர்த்தமே இல்லக்கா. என்னக்கா யோசிக்கிறா? அப்போ சிவா சொன்ன மாதிரி கோயில கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? அதுல என்னக்கா தப்பு இருக்கு? 2 பேரும் மனசார ஆசைப்படுறாங்க, வேற என்ன செய்ய முடியும்? ஆசைப்பட்ட 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரிதான்க்கா. இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. அக்கா, இதுல நமக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் சிவா தான். சரியோ தப்போ அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கிறதா தான் எனக்கு படுதுக்கா. இங்க பாருக்கா, தயவு செஞ்சு இது முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. சக்தி, என்னடி நீங்க 2 பேரும் அதுக்குள்ள சாமி கும்பிட்டு வந்துட்டீங்க? நல்லா கும்பிட்டீங்களா? நல்லா கும்பிட்டு தான்க்கா வந்தோம். அக்கா, இந்த 2 விரல்ல ஏதாவது ஒன்று தொட. ஏ, என்ன விஷயம் சக்தி? நீ தொடுக்க, நான் சொல்றேன். சரி, இப்ப தொட்டுட்டேன். என்னன்னு சொல்லு. அது உனக்கே தெரிய வரும், அப்ப தெரிஞ்சுக்கோ. என்ன சக்தி, பீடிகை எல்லாம் போடுற? ஏதாவது பிரச்சனையா?
பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏதோ 2 பேரும் என்கிட்ட மறைக்க பாக்குறீங்க, கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. அக்கா அதான் எதுவும் இல்லைன்னு சொன்னல. சக்தி, நீ எது நினைச்சாலும் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். அக்கா சுந்தர் கல்யாணத்துக்கு அதுக்கிட்டே சம்மதம் கேட்கலாம் தான் அதையே தொட சொன்னேன். சம்மதம்னு நான் நினைச்ச விரலையே அக்கா தொட்டுடுச்சு. அதே முடிவா நான் எடுத்துக்கிறேன். அக்கா அக்கா சம்மதம் வரல தொட்டாலும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அக்கா எப்படிக்கா ஒத்துக்கும்? எப்படி கூட வரும்? அதனாலதான் அது கேட்டும் நான் விஷயத்த சொல்லல. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட வேண்டியதான். அது வரைக்கும் நீயும் எதுவும் சொல்லாத. சொல்லு, கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம்? என்ன நீ வந்ததும் நீ பாட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்காம திடுதிப்புன்னு கேக்குற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ உண்மையிலேயே லூசா இல்ல லூசு மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இந்த பார் சிவா, என் பொறுமையை நீ ரொம்ப தான் சோதிக்கிற. அத நான் சொல்லணும். நேத்து நீ கடைசியா கிளம்பும் போது உன்கிட்ட என்ன சொல்லி அமிச்சேன் யோசி. ஆனா முடிவு நான் சொன்னதா இருக்கணும் தானே சொன்னேன். நீயும் முடிவு எடுத்துட்ட, நேர்ல பாக்கலாம்னு சொன்ன. நானும் வந்து நிக்கிறேன். அப்புறம் இப்படி கேட்காம வேற எப்படி கேட்பாங்க? இந்த பாரு, உன் கூட சண்டை போடுற மூட்ல நான் இப்ப இல்ல. நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். அததான் நானும் சொல்றேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எங்க அக்கா இது வரைக்கும் எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கு. ஆனா நாங்க அவளுக்காக எதுவுமே பண்ணதில்ல. எங்க அக்கா சந்தோஷத்துக்காக தடவையா எங்க அப்பா அம்மாவை மீறி உன்னோட இந்த முடிவுக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாளை காலையில உங்க அக்காவை பொன்னியம்மன் கோயில் கூட்டிட்டு வந்துரு. நான் சுந்தரையும் அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல சிவா, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. உன் முடிவுக்கு நான் தான் சம்மதிச்சனே தவிர எங்க அக்கா கிட்ட இத பத்தி நான் பேசவே இல்ல. அதான பார்த்தேன். என்னடா 8 கால் பூச்சி 8 முளை வேட்டையை கட்டிட்டு சுத்துதேன்னு. சொல்லு, ஏன் பேசல? எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன காரணம் சொல்லி எப்படி எடுத்து சொன்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு திருட்டு கல்யாணத்துக்கு எங்க அக்கா சம்மதிக்கவே மாட்டா. இது தெரிஞ்சிருந்தும் எப்படி எங்க அக்கா கிட்ட போய் பேச சொல்ற? உங்க அக்கா தானே ஆசைப்பட்டா. நானா வந்து பேச முடியும்? நீ தான் போய் பேசணும். புரியலன்னா புரிய வைக்கணும். எங்க அக்கா உன் தம்பி ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அதையே பலவீனமா பயன்படுத்திட்டு நீ குத்தி காட்டி பேசாத. எவ்வளவுதான் மாடர்னான பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம்னா தயங்க தான் செய்வா. எங்க அப்பா அம்மா தெய்வம், நாங்க தான் உலகம்னு எங்க அக்கா வாழ்ந்துட்டா. அப்படிப்பட்டவ எப்படி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பா? இத புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசிட்டு இருக்க. அது சரி, அப்படிப்பட்ட உங்க வேணா விடு. இந்த உலகத்திலே உங்க அக்கா தான் நேர்மையானவ. போதுமா? அவளை பத்தி பேசுனா நீ நெத்திக்கண்ணு திறந்து அப்படியே என்னை எரிச்சிருவ. போது சிவா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அம்மா பூமாதேவி, உன் பொறுமையை டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நான் இங்க வரல. 2 பேர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க அக்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றது உன் பிரச்சனை. அதை நீ தான் பாத்துக்கணும். ஏய், இங்க பார். என் தம்பியை நான் கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க வரலன்னா உங்க அக்காவோட லைஃப் தான் பெரிய கேள்விக்குறி ஆகும். அதையும் நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. மறுபடியும் சொல்றேன், உங்க அக்கா வாழ்க்கை உன் கையில. நீயே முடிவு பண்ணிக்கோ. ப்ரோ, என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? நாளைக்கு உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம். என்னது? நாளைக்கு கல்யாணமா? நாளைக்கு உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம். என்னது? நாளைக்கு கல்யாணமா? என்ன விளையாடுறியா? சீரியஸா தான் சொல்றேன். சக்தி கிட்டையும் பேசியாச்சு. அவ்வளோ அவங்க அக்கா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டா. முடியாதுன்னு தான் சொன்னா. இஷ்டம் இருந்தா கூட்டிட்டு வா, இல்லைன்னா அந்த கௌதம்கே கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்கிட்டா. ப்ரோ, ஏன் அப்படி சொல்லிட்டு வந்த? இங்க பார், நான் அப்பவே சொன்னல, உங்க 2 பேத்துக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதுக்காக தான் போய் பேசினேன். ஆமா, உனக்கு ஏன்டா எவ்வளவு கோவம் வருது? வராம வேற என்ன பண்ணும்? பைக்ல போலான்னு கூப்பிட்டாலே வரமாட்டா. இதுல யாருக்கும் தெரியாம கழுத்துல தாலி கட்டணும்னு சொன்னா எப்படா வருவா? அப்போ உங்க 2 பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது தப்புங்கிற? ப்ரோ, உன் எண்ணத்துல தப்பு இல்ல ப்ரோ. ஆனா அதை செயல்படுத்தணும்னு நினைச்சு ஒரு காரியம் செஞ்சு வச்சிருக்க பத்தியா, அதான் தப்பு. டேய், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடக்காது முடியாது நெகட்டிவா பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அவ அப்பா அம்மா தங்கச்சி இவங்க எல்லாம் நினைக்காம தானே உன்னை காதலிச்சா? இப்ப மட்டும் என்ன புதுசா அவளுக்கு அந்த தாட் ப்ராசஸ்? உன்னை அவ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு தானே காதலிச்சா? இல்ல ஒருவேளை
நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். என்கிட்ட கூட சொல்லாம உன்னை யாரா போய் சக்தி கிட்ட பேச சொன்னா? கூட பிறந்தவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு என் கம்பெனி பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு காலத்துக்கு எவ்வளவு பார்க்க கூடாதுன்னு நினைச்சோனோ அவகிட்ட எல்லாம் இறங்கி போய் பேசினேன் பாரு. தப்புதான், ஏன் தப்புதான். அவன் பிரச்சனையை அவன் பாத்துக்கணும் இல்ல, நான் பாட்டுக்கு விட்டுட்டு போயிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்டா. உன் பிரச்சனை நீயே பாத்துக்கோ போ. ப்ரோ 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 ப்ரோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிட்டு போற? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? ஆனா அவ வரமாட்டா ப்ரோ. அந்த சக்திக்கும் அவளோட அக்கா மேல பாசம் அதிகம். எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவா. இவனை பத்தியே உனக்கு முழுசா தெரியாது. இதுல மீன் குட்டி பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய் என்னடா பொண்ணுங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு யோசிக்கிறியா? ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீ சொன்ன மாதிரி சக்தி ஏதாவது போய் சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துருவா. ஆனா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு அவ கண்டிப்பா சம்மதிக்க மாட்டா ப்ரோ. டேய் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? வாழைப்பழத்தை வாங்கி கையில தான் கொடுக்க முடியும். தோலை உரிச்சு ஊட்டியா விடுவாங்க? நீ இல்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றல்ல, அப்படிப்பட்ட மனசை உன்னால மாத்த முடியாதா? அப்புறம் எதுக்குடா நீங்களா லவ் பண்றீங்க? இங்க பார், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவை மீறி இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் டெசிஷன் எடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அம்மாக்கு தெரியாம ஒரு விஷயம் நான் டிசைட் பண்றேன்னா அது உனக்காக மட்டும்தான். ஸோ நீ தான் அவ மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. பார்த்துக்கோ. உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு எனக்கு எதுக்கடி இப்படி உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்க? எங்க அக்காவை தானே நாங்க அலங்காரம் பண்றோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு பேசாம உட்காருக்கா. காட்டு, சூப்பரா இருக்குக்கா. தலையை காட்டுக்கா. ஏய் ஏய், சொன்னா கேளுங்கடி, போதும்டி. ஷோ. ஏய் அனு, எனக்கு எதுக்கு இவ்ளோ பூ? அக்கா ஒரு நிமிஷம் பேசாம இருக்கா. இதோ இப்ப முடிஞ்சிரும். ஷோ. இப்ப எப்படி இருக்கு? ட்ரிபிள் ஏடி. என்ன சக்தி சொல்ற? ட்ரிபிள் ஏனா? அருமை, அட்டகாசம், அபாரம்னு அர்த்தம். ரொம்ப தாண்டி. ஐயோ இல்லக்கா, நான் சொல்றது உண்மை. வேணா உன் மேல சத்தியம் பண்ணட்டா? மா விடு, போதும். டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். என்னம்மா 3 பேரும் கடைக்கு ஏதாவது போறீங்களா? ஏண்டி அமைதியா இருக்கீங்க? அப்பா, சக்தியோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கா? மா, அக்காவை கூட்டிட்டு எதுக்குமா அலையறீங்க? நிச்சயமான பொண்ணை அதிகமா வெளியில எல்லாம் கூட்டிட்டு சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அப்பா, ஃப்ரெண்டு கல்யாணம்ப்பா, நாங்க 3 பேர் போயிட்டு வரோம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. இல்லம்மா, வேண்டாம்மா, அக்கா வேண்டாம். அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பாப்பா, ஹாட் பாக்ஸ்ல இட்லி இருக்கு, சட்னி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், அப்புறம் இட்லி பொடியே கலந்து வச்சிருக்கேன். ஓகேவா? நீங்க குளிச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அம்மா மார்க்கெட் தான் போயிருக்காங்க, அதுக்குள்ள வந்துருவாங்க. சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அங்க போய் இதையே நினைச்சிட்டு இருக்காம கல்யாணத்தை நல்லபடியா அட்டெண்ட் பண்ணிட்டு வா. சரிப்பா. சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? இல்லப்பா, ஒண்ணு இல்லப்பா. மா, பாருமா, கால்ல ரத்தம் கத்த வரப்போகுது. ஒண்ணு இல்லப்பா, பயப்படாதீங்க. அட பாருமா. எதுவும் ஆகலப்பா, சரியாயிடுச்சு. அப்பா, அடியில ஒண்ணும் பெருசா படலப்பா. ஆமாப்பா, ஒண்ணும் இல்ல.
அப்போ நாங்க கிளம்புறோம். இல்லம்மா, எனக்கு என்னமோ நெருடலா இருக்குமா. நீயும் அனுவும் போயிட்டு வாங்கம்மா. நான் மீனாட்சி வீட்டுக்கு கூட்டு போறேன். அப்பா என்னப்பா நீங்க அம்மா மாதிரி நீங்களும் அபசகுணம் அது இதுன்னு பேசுறீங்க. அக்காவையும் கூட்டிட்டு வரேன்னு கிருத்திகா கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. இப்ப நாங்க 2 பேர் மட்டும் போனா அவ என்ன நினைப்பா? அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா. ஆமாப்பா, அக்காவும் ஆசையோடு கிளம்பிடுச்சு. இப்ப போய் வேணான்னு சொன்னா எப்படிப்பா? அப்பா, அக்காவோட கல்யாணத்துக்கு முன்னால நாங்க சேர்ந்து போற ஃபங்க்ஷன் இது ஒண்ணுதான்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ஒன்னும் ஆகாதுப்பா. அக்காவையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துரும்பா. சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அக்கா வாக்க போலாம். மடி மீனாட்சி, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போமா. இந்த குடி. காலை பாத்துக்குமா. பாத்துக்கிறேன். சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். அக்கா வாக்க போலாம். சரிப்பா.